மனைவி கண் முன்னே ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த தொண்டைராஜ் அப்படிங்கிற பர்சன். சென்னைக்கு வந்து சாபக்கேடா என்னெல்லாம் எனக்கு தெரியல. நிறைய கொலைகள் இல்லையா? எப்படி ஒரு இவர் வந்து ஒரு A+ கேட்டகரி ரவுடி. என்னன்னா திருந்தி வாழ்ற சமயத்துல கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 50 பேர் கொண்ட கும்பலால இவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த இடத்துல. ஸ்டில் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் சம்திங் விச் இஸ் அகெயின்ஸ்ட் இது டெத் பெனால்டி. தன்னுடைய அப்பாவை வந்து 5 வருடங்களுக்கு முன்னாடி 2020 வந்துட்டு இந்த தொண்டைராஜ் கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் மாவு கட்டு போடுறது எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே, இவர் திருந்துறதுனா எப்போ தெரிஞ்சிருக்கணும்? ஒரு கொலை பண்ண போய் திருந்துடும். அதே 15 கொலை பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிட்டதுக்கப்புறம் திருந்துறதா? MKB நகர் வியாசர்பாடியில் தொண்டைராஜ் அப்படிங்கிற ஒரு பிரபல ரவுடி ஒரு 9 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. அந்த கேஸோட பின்னணி என்ன மேடம்? பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் இருக்கா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா ஒரு 3 விஷயத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஒன்று வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக நடக்கக்கூடிய ஒரு கொலையாக இருக்கலாம். ஒன்று இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்படின்னா நீ பெருசா நான் பெருசா ஏரியாவில் யார் கெத்து அப்படிங்கிற மாதிரி காமிக்கக்கூடிய ஒன்றா இருக்கலாம். இல்லை தொழில் போட்டியிலாலும் நடக்கிற ஒரு கொலைகளாக இருக்கலாம். ஓகே, என்னன்னா தொழிலில் வந்துட்டு நீ முன்னேறணும் இல்லை நான் முன்னேறணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது நடக்கக்கூடிய கொலைகளாக வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியும். சரியா? ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எதனால் இந்த கொலை நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா ரீசெண்டாக ஐ திங்க் சென்னைக்கு வந்து சாபக்கேடா என்னெல்லாம் எனக்கு தெரியல. நிறைய கொலைகள் இல்லையா? எப்படி ஒரு அனனிசிட்டி கேஸ்க்கு அப்புறம் நிறைய ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்து ரிலேட்டட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அப்யூஸ் எடுத்ததோ, ரேப் எடுத்ததோ கொலை அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதுவும் மெயினாக ரவுடிஸ் வெட்டி கொலை செய்யப்படுறது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. டெய்லி மினிமம் ஐ திங்க் ஒன்றாவது நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம சொல்லுவோம் எங்கேயா ரூரல் நடக்கும், இதை பற்றினா படிப்பறிவே இல்லாத இடத்துல வேணா நடக்கும், சென்னை சம்திங் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இங்கெல்லாம் ஏங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருந்தது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இங்கேயும் இந்த கொலைகள்லாம் நடக்குங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் இந்த கேசஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கான ஒரு சாட்சியாக தான் மனைவி கண் முன்னே ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த தொண்டைராஜ் அப்படிங்கிற பர்சன். அவருக்கு பசங்களும் இருக்காங்க. ப்ளஸ் இதில் இப்போ இன்னொன்று என்ன பெருசாக பார்க்கப்படுது அப்படின்னா இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா திருந்தி வாழ்ற சமயத்தில் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த கேஸும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஒரு A+ கேட்டகரி ரவுடி. MKB நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட் டிரைவர். ஓகே, அதாவது 15 கேஸ், அதில் 3 கொலை வழக்குகள், மற்றதெல்லாம் கிரிமினல் கேசஸ். மொத்தம் 12+3 15 வழக்குகள் இவர் மீது இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 14 தான் வெளியே பெயிலில் வந்தாரோன்னு இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. அடுத்த இவரோட கேஸ் ஆஜராக வேண்டியது அந்த 3 கொலை வழக்குக்கு இப்போ 22 ஏப்ரல் 22. ஒரு பக்கம் காவல்துறையும் என்ன அப்படின்னா இவரை வந்து பிணையில வெளியில விட்டாங்க இல்லையா, பெயில், அதை ரிஜெக்ட் பண்ண சொல்லி ஒரு பக்கம் காவல்துறையும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறதாவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும் போது தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தட் இஸ் 20th ஈஸ்டர் கொண்டாடுறதுக்காக அவர் வியாசர்பாடிலேருந்து மணலிக்கு போயிருக்காரு. மணலியில் எங்க சொல்லப்படுதுன்னா சின்ன சேக்காடு. ஓகே, அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க அம்மா வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவரும் ஒரு காலத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா மணலியில தான் இருந்திருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஆட்டோ ஓட்டுற பர்சனாக வந்து மாறி வியாசர்பாடி அப்படிங்கிற மாதிரி மாறி இவர் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உதயசூரியன் நகர் எங்கன்னு சொல்றாங்கன்னா 11th பிளாக் வியாசர்பாடி, அங்கதான் வந்து இவர் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு இவர் போறாரு. அப்பதான் 9 பேர் கொண்ட கும்பலால இவர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு அந்த இடத்துல. ஓகே, சுத்தி வளைக்கப்பட்டு இப்போ இந்த கேங்கா சேர்ந்து கொலை பண்றாங்க. சரி, ஓகே, இப்போ இந்த மாதிரி நிறைய கேஸ் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அந்த கூலிப்படை கும்பலோ இல்லை வந்து நண்பர்களோ 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து கொலை பண்றவங்களோ உயர் தண்டனை என்ன கிடைக்கும்? தூக்கில் போட்டுருவாங்களா? இவங்க திரும்ப ஒரு விஷயம் பண்றவங்க கூண்டாஸ். ஓகே, இவங்களுக்குலாம் உச்சக்கட்ட பனிஷ்மெண்ட் நம்ம சொல்ற மாதிரி வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், 10 வருஷம் 20 வருஷம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்ன்ற வரைக்கும். ஏன்னா ஸ்டில் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் சம்திங் விச் இஸ் அகெயின்ஸ்ட் இது டெத் பெனால்டி. ஒரு உயிர் எடுக்க யாருக்கும் இது கிடையாது, உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க தப்பு பண்ணா அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸ்டில் பேசப்படுற ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இதுலயுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வெஞ்சன்ஸ்க்காக பண்ணப்பட்டதுன்னு தன்னுடைய அப்பாவை வந்து 5 வருடங்களுக்கு முன்னாடி 2020 வந்துட்டு இந்த தொண்டைராஜ் கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சூர்யா அப்படிங்கிற பர்சன் 27 வயசு வந்து ஒரு வெஞ்சன்ஸ் எடுத்த ஒரு கொலை தான் இது. அதாவது சூர்யா அவங்க அப்பா பேர் வந்து ராஜ். இந்த இடத்துல இவங்க 2 பேர் ரிலேட்டிவ்னு சொல்லப்படுது. வியாசர்பாடியில் 2020 நடந்த ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு தொண்டைராஜ் வந்து ராஜை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணி ஜெயிலில் போறாரு. 5 வருஷமா பின்தொடர்ந்து நடத்தப்பட்ட ஒரு கொலை தான் இது. ஓகே, ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஏசி தலைமையில ஒரு தனிப்படையும் வியாசர்பாடி போலீஸ் இவங்க இருவரும் சேர்ந்து குட் ஷேட் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 4 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க பேர் மட்டும் தான் இப்ப வெளில வந்திருக்கு. சூர்யா, அதாவது அந்த ராஜோட பையன் மெயின் இதுல
புள்ளி, முக்கிய புள்ளி. அடுத்தது வந்து ஸ்ரீராம், அஜித், அதாவது சப்பமுக்கு டேக் பாருங்க. அடுத்தது முருகன். இவங்க 4 பேர். இதில் மேலும் இப்போ 3 வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இது ஒரு கேங்கா சேர்ந்து மேபி இது வந்து வெளியேந்து கூட்டிட்டு வந்து கூலிப்படையாகவும் இருக்கலாம், இல்ல அங்க உள்ளூரை இருந்த அந்த ரவுடிஸ் ஒரு கும்பலும் இருக்கலாம். ஏன்னா இப்படிதான் நீ கொலை நடக்குது, எங்க அப்பாவை நீ பண்ணிட்டே அவங்க அப்பாவை நான் கொலை பண்றேன், அப்ப அவங்க 2 பேருக்கு வார், அவங்க பசங்களுக்கு ஒரு வார். இது வந்து பரம்பரையா தலைமுறையா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது. அதுக்கான லைவ்லி எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே. இவங்கள பெயில் கிடைக்குமா? பெயில் கிடைங்க, மேண்டேட்டரி பெயில்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க லால. சரியா, உங்களுக்கு வந்து இந்த கூண்டாஸ் போக்ஸ் அப்படி பண்ணாலே 6 மாசம் 8 மாசம் 1 வருஷம் சில பேர் உள்ள இருந்தே கேசஸ் நடத்துவாங்க அந்த இடத்துல. ஓகே, அதெல்லாம் தாண்டி இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயில் கிடைக்கும். பட் ஆனால் கேஸ் அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ற மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா ட்ரையல்னு ஒரு கான்செப்ட் போகும், அந்த இடத்துல இவங்க கேஸையும் வந்து இந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாவு கட்டு போடுறது எல்லா இடத்துலயும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூர்யாவுக்கு வந்து மாவு கட்டு போடப்பட்டிருக்கு, கை காலில் அடி. இந்த முருகன் அஜித்துக்கு கையில, ஸ்ரீராமுக்கு காலில். ஸோ இந்த கொலை அப்படிங்கிறது அவங்க எந்த பாணியில் மற்றவங்களை கொலை பண்ணாங்களோ அதே பாணியில் அவங்க கொலை செய்யப்படுறாங்க. ஒன்று. இன்னொன்று ஃபேமிலி கண் முன்னாடி கொலை செய்யப்படுறது. இன்னொன்று ரோட்டில் பட்டப்பகலில் கொலை செய்யப்படுறது. ஸோ முன்னெல்லாம் கொலைனா எங்கேயோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஏதோ ஒன்று நடக்குன்ற மாதிரி ஒரு விஷயம். பட் இப்போ அப்படி கிடையாது. எங்கே வேணால் எப்போ வேணால் யார் முன்னாடி எந்த இடத்துல வேணால் கொலைகள் வந்து நிகழ்த்தப்படலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாசல்ல, கோர்ட்டு வாசல்ல, பப்ளிக் நடமாடுற இடத்துல, இந்த மாதிரி ஒரு இதான் இடம், இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்கே எப்போ வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எவிடன்ஸ் தான் இந்த ரீசெண்டாக தட்டு எஸ்பெஷலி சென்னையில் நடந்துட்டு இருக்க எல்லா கொலைகளுமே. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 800 மீட்டர்லேயே வெட்டி கொண்டுட்டாங்க. இப்படிலாம் வரும்போது அந்த ஸ்டேஷனுக்கு என்னென்ன மாதிரி ப்ரெஷர் இருக்கும் ஹையர் அஃபிஷியல்ஸ்? சரி, கண்டிப்பாக இருக்கும் ப்ரெஷர். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம நிறைய கேட்குற கேள்விகள் சிசிடிவி பார்த்து இது பண்ணலாம், ஏன் போலீஸ் பேட்ரோலோட என்ன வேலை, நைட்டில் ஒர்க் இப்படின்லாம் கேட்குறோம் நம்ம அந்த இடத்துல. ஓகே, அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக காவல்துறை வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சிட்டிக்குள்ளே எங்கேயோ நடக்கும்போது, ஒரு ரூரல் ஏரியாக்குள்ளே எங்கேயோ நடக்கும்போதே காவல்துறை பொறுப்பு அப்படின்னா அப்போ அவங்கள சுற்றி அருகாமையில் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே நடக்கிற ஒரு காவல்துறை பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து அப்போ அவ்வளோ வீக்காக இருக்கா செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வருது இல்லை. ஏன்னா எந்நேரமும் ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காவல்துறை பக்கத்துலேயே செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு பயம் விட்டு போச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இவங்களுக்குலாம் எங்கே பயம் இருக்க போகுது? 15 கொலை 20 கொலை பண்றவங்களுக்கு எங்க பயம் இருக்க போகுது? ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயமா தான் இது இந்த இடத்துல இருந்துட்டு இருக்குல்ல. மேபி காவல்துறை தரப்புல வந்து இன்னும் கண்காணிப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இதெல்லாம் வரது காவல்துறையை மட்டுமே குறை சொல்ல முடியுமா இந்த இடத்துல? இது குறையும் கிடையாது ஆக்சுவலி. இந்த இடத்துல காவல்துறை மக்கள்ன்றது கிடையாது. ஏன்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும், சட்டங்கள் வந்து இருக்குன்னு. சட்டம் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஓகே, இது வந்துட்டு எப்படி அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு, மக்கள் எந்த அளவுக்கு இது வந்துட்டு இப்போ இதே வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கொலை செய்யறதுக்கு எல்லாம் பயப்படணும். இப்போ இவர் திருந்துறதுனா எப்ப திருந்திருக்கணும்? ஒரு கொலை பண்ணப்பவே திருந்தணும். அதே 15 கொலை பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருந்துறதா? அப்ப மக்களும் இங்க தப்பு தானே. ஒரு தவறு வந்துட்டு எங்க இருந்து நடக்குதோ அங்கேயே நிறுத்திட்டா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இது காவல்துறையின்ற குறைகள் மட்டும் இல்லாமல் மக்களும் இதுக்கு கண்டிப்பாக பொறுப்பு ஏற்றுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும்.